ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க் ஆஃபீஸ் யூடியூப் சேனல். அண்ட் திஸ் இஸ் சார். இன்னைக்கு நம்ம 19ஆம் தேதி வந்து நியூஸஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன நியூஸ் அப்படின்றத தமிழ்நிலே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, நம்ம இந்த டெய்லி நியூஸ் அப்படின்றத தினமும் சாயந்தரம் 6:30 PM நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? அதை தொடர்ந்து அதுக்கு முன்னாடியே 6 மணிக்கு டெய்லி பேக்கப்ஸ் பிடிஎஃப் அனாலிசிஸ் வீடியோமே உங்களுக்கு லைவ் ஆயிருக்கும். ஸோ அதையும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த பிடிஎஃப் அப்படின்றது இந்த மார்ச் மந்த் நம்மளோட டெலகிராம் சேனலில் லைவ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஏப்ரல் 1லேருந்து நம்மளோட வெப்சைட்டில் நம்ம லான்ச் பண்ணிடுவோம். ஸோ markedofficer.in அப்படின்ற வெப்சைட்டில் நம்ம கண்டினியூஸாக கொடுத்துட்டு அப்லோட் பண்ணிவிடுவோம். ஸோ வேணுங்கிறவங்க போயிட்டு நம்மளோட வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு என்ரோல் பண்ணிக்கோங்க இந்த கோர்சஸ். ஸோ ஃப்ரீயாக இருக்குது. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இன்னைய நாளோட பிஏபி நியூஸஸ் பார்ப்போம். இந்தியா ஃபர்ஸ்ட் பிபிபி கிரீன் வேஸ்ட் ப்ராசஸிங் பிளான்ட் செட்டப் இன் இந்தூர் அப்படின்றாங்க. ஸோ பிபிபி அப்படின்னா என்ன? பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்றத நம்ம வந்து ட்ரிபிள் மாடல் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ இதோட இந்த வேஸ்ட் ப்ராசஸிங் பிளானட்டை வந்து இண்டூர்ல செட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ். ஸோ வேஸ்ட் ப்ராசஸிங் பிளான்ட் வந்து எங்க செட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். ஓகேவா? சரி, இதனால இண்டோர் முனிசிபல் கார்பரேஷனுக்கு 3000 கோடி, ஓகே சாரி 3000 rupees 3000 per ton of wood and branches supply to the planet. இந்த 3000 ரூபாய் ஏர்ன் பண்ணும் அப்படின்றாங்க. ஓகேவா? இதை பாருங்க, பர் டன், ஒரு டன்னுக்கு 3000 ரூபாய் இதனால ஏர்ன் பண்ண போகுது அப்படின்னு மீன் பண்றாங்க. சரி, ஓகே, மற்றெல்லாம் நம்மளுக்கு நார்மல் நியூஸ் தான். அடுத்த போமா, இந்தியா அண்ட் பிரான்ஸ் ஸ்ட்ரென்தன் மேரிடைம் கார்பரேஷன் வித் வருணா 2025. மிக மிக இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் இதுவும். ஸோ வருணா 2025 வந்து நாவல் எக்ஸசைஸ் எங்கே யார் யார் பங்கேற்காங்க அப்படின்னா, இந்தியா அண்ட் பிரான்ஸ் வந்து பங்கேற்காங்க. சரி, இது வந்து எந்த இடத்துல நடக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். சரி, அதாவது அது நியூஸ் படிக்கலையே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ எத்தனாவது எடிஷன் பார்த்தா 23வது எடிஷன் வரும். நான் செட் டு பிளேஸ் மார்ச் 1920 மேக்கிங் தி அனதர் மைல் ஸ்டோன் இஸ் மேரிடைம் இந்தியா. ஓகே, இந்தியா அண்ட் பிரான்ஸ் ஃபர்ஸ்ட் எப்போ இது லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா 2001 லான்ச் பண்ணாங்க. ஓகே, ஸோ எங்கே நடக்க போகுது, என்னென்ன யார் யார் பங்கேற்க போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். இந்தியாஸ் விக்ராந்த் ஃப்ரான்ஸோட சார்லஸ் வி கவுலா ஏர்கிராஃப்டில் வந்து இந்த வருணா எக்ஸசைஸில் பங்கேற்க போகிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த வருணா எக்ஸசைஸ் எங்கே நடந்திருக்கு இந்த விஷயம் அப்படின்னா, விசாகப்பட்டினத்தில் நடந்திருக்கு. ஓகேவா? இது மென்ஷன் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸைஸ் வந்து எவ்வளோ நாட்கள் நடக்க போகுது அப்படின்றதையும் பார்த்துட்டோம். ஸோ மார்ச் 19லேருந்து 22 வரைக்கும் நடக்க போகுது அப்படின்றதையும் நம்ம ஆல்ரெடியே பார்த்துட்டோம். ஸோ ஓவரால் ஒரு ஓவர்வியூ பண்ணுமா, இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடுவில் ஒரு நேவல் எக்ஸைஸ் நடக்க போகுது. என்ன நேவல் எக்ஸைஸ் அப்படின்னா, வருணா நேவல் எக்ஸைஸ் நடக்க போகுது. இதில் இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ் வந்து பங்கேற்க போகிறாங்க. இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னா 23வது எடிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 2001 ஆரம்பித்தாங்க. 2025ஓட இந்த எக்ஸைஸ் எங்கே நடக்க போகுது அப்படின்னா விசாகப்பட்டினத்தில் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா சைட்லேருந்து எந்தெந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னா, ஸோ விக்ராந்த் வந்து இந்தியா சைட்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. அதே மாதிரி சார்லஸ் தி கவுலே, ஓகேவா, இது வந்து பிரான்ஸ் சார்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோதான் இந்த நியூஸ்ல வந்து நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, எம்பவரிங் யூத் ஆத்தர்ஸ் லான்ச் ஆஃப் யுவா 3.0 ஸ்கீம். ஸோ யுவா 3.0 ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த யுவா ஸ்கீம் யார் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, 2 பேர் சேர்ந்து லான்ச் பண்ணுறாங்க. யார் யார்? மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் நேஷனல் புக் ட்ரஸ்ட். இவங்க 2 பேரும் சேர்ந்து லான்ச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது 3rd எடிஷன் அப்படின்றது நம்ம மீன் பண்ணுறோம். என்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மார்ச் 11 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இனிஷியேட்டிவோட எய்ம் என்ன? டு நர்ச்சர் யங் ரைட்டர்ஸ். ஸோ இளைய தலைமுறை எழுத்தாளர்களை ஊக்குவிக்கணும். அண்டர் 30 வயசு கீழே இருக்கிறவங்களை ப்ரொவைடிங் த மென்டார்ஷிப் அண்ட் எக்ஸ்போஷர் டு என்ஹான்ஸ் தேர் கிரியேட்டிவ் ரைட்டிங் எபிலிட்டிஸ். ஸோ 30 வயசு கீழே இருக்கிறவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்கீம். தெளிவாக இருக்கீங்களா? சரி, ஓகே, கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு புரியும் நம்புறேன். ஓகே, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து இதில் 50,000 ரூபா பர் மந்த் வந்து 6 மாதத்துக்கு இந்த ஸ்கீமில் ஒருத்தவங்க ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கும். சரியா? அதுதான் இந்த இடத்துல நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது. ஓகே, அடுத்த நியூஸ் போகலாமா? ஸோ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு நிறைய விஷயங்கள் இந்தியாவில் நடந்தது. இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்காக நிறைய விஷயங்கள் நடந்தது. அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத சொல்ல போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் கலெக்ஷன் அப்படின்னே நம்ம சொல்லலாம். சரி, ஸ்டார்ட் பண்ணுவா. பிரதான் மந்திரி ஜன்
ஜன்தன் யோஜனா. ஸோ உங்களோட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஜன்தன் யோஜனா எப்போ லான்ச் பண்ணாங்க இந்தியாவில் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. A total of 55.02 crore Jandan accounts have been opened with a 36.63 crore in a rural and semi-urban areas. அதே மாதிரி பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, இது வந்து ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் 50.30 crore இண்டிவிஜுவல்ஸ் வந்து இதுல வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமில் சேரவங்களுக்கு 2 லட்சம் ஆக்சிடென்டல் டெத் கவரேஜ் அண்ட் 1 lakh ஃபார் பார்ஷியல் டிசபிலிட்டி. நெக்ஸ்ட் ஸ்கீம் என்ன அப்படின்னா, பிரதான் மந்திரி ஜீவ ஜோதி பீமா யோஜனா லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இதில் 23.21 கோடி என்ரோல்மெண்ட்ஸ் வந்து இப்போ வரைக்கும் ஆயிருக்கு. இதில் 2 லட்சம் ரூபா கவரேஜ் வரைக்கும். ஸோ இன்கேஸ் டெத், எனி காஸ் ஆஃப் டெத் அப்படின்னா 2 லட்ச ரூபா நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் அட்டல் பென்ஷன் யோஜனா. ஸோ அட்டல் பென்ஷன் யோஜனா அப்படின்றது 18லேருந்து 40 வயசு இருக்கிறவங்களுக்கு அவங்கள எய்ம் பண்ணி லான்ச் பண்ணது. 7.49 crore என்ரோல்மெண்ட்ஸ் அண்ட் கேரண்டீட் பென்ஷன்ஸ் ஆஃப் அவன் ரீச்சிங் 60 இயர்ஸ். 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா இருந்தால் நீங்கள் எவ்வளோ ஸ்கீம், இப்போ 1000 ரூபாய் எனக்கு மாதம் மாதம் வர்றோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி, இப்போ என்ன நான் வந்து ஒரு 97 ரூபா கட்டிட்டு இருக்கேன், மந்த்லி பிடிச்சிருவாங்க என்னோட அக்கௌண்ட்ல இருந்து. ஸோ லைக் என்னோட 60 வயசுக்கு அப்புறம் வந்து எனக்கு 1000 rupees என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கணும். அதுலேருந்து எத்தனை வயசு உயிர் வாழறோம் அது வரைக்கும். நெக்ஸ்ட் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. சின்ஸ் இட்ஸ் இன்செப்ஷன் 52.07 கோடி லோன்ஸ் வந்து இந்த பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா படி கொடுத்துருக்காங்க. ₹33.19 lakh crore have been dispersed to the micro and MSME businesses. Next, Stand Up India scheme focus on promoting entrepreneurship among scheduled caste and tribe communities and women with a 2.67 lakh loans sanctioned. இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் படி 2.67 லட்சம் லோன்ஸ் வந்து சாங்ஷன் ஆயிருக்கு. டோட்டல் ஆஃப் 60,504 கோடி. கரெக்டா? சரி. இது மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்கீம் என்ன, விஸ்வகர்மா ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் ஆர்டிஸ்டுக்காக லான்ச் பண்ணாங்க. பிஎம் ஸ்வநிதி ப்ரொவைடிங் ஃபினான்ஷியல் ரிலீஃப் ஃபார் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், அவங்களுக்கும் இந்த ஸ்கீம்ஸை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ். அதனால நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி நியூஸ் போகலாம். IREDA போர்டு அப்ரூவ்ஸ் rupees 5,000 crore borrowing limit இன்க்ரீஸ் ஃபார் ஃபினான்ஷியல் 25. IRDA யாரு? Indian Renewable Energy Development Agency has significantly increased its borrowing limit for financial year. The decision was approved by the IRDA board on March 17, 2025. A new borrowing limit has been raised from rupees 24,200 crore to 29,200 crore with an additional 5,000 crore to be raised through the various financial instruments. So ஆல்ரெடி 24,200 கோடி வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ 5,000 கோடி அடிஷ்னலாக ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் மீன் பண்ணுறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, ரிலையன்ஸ் எக்ஸ்போர்ட்ஸை EUR அப்படின்றாங்க. ஸோ 724 million worth of fuel made up from the Russian oil to the US in 2025. இதை பாருங்களேன், இந்த நியூஸ் வந்து ஒரு சூப்பரான நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன், இப்போ ரஷ்யாவுக்கும் யூஎஸுக்கும் சண்டை. அதனால ரஷ்யாவிலேருந்து எந்த இம்போர்ட்டும் கிடையாது, எக்ஸ்போர்ட்டும் கிடையாது யூஎஸ்க்கு. அது மாதிரி யூஎஸ் வந்து ரஷ்யாவுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த இடத்துல இன்டர்மீடியட்டாக இருந்த ரிலையன்ஸ் வந்து 724 மில்லியன் EUR, ஓகே, ரஷ்யன் ருபிள்ஸ். அது ருபிள்ஸ் வந்து இவங்க சம்பாதிச்சிருக்காங்க. இன்டர்மீடியட்டாக இருந்தது, அதாவது ரஷ்யா கிட்ட இருந்து ஆயிலை வாங்கி யூஎஸ் கிட்ட ஆயிலை சேல் பண்ணதுனால இவங்களுக்கு இவ்வளோ லாபம் வந்திருக்கு. ஸோ அப்ராக்சிமேட்டாக 6,850 கோடி லாபம் வந்திருக்கு. பாருங்களேன், ரெண்டு பேருக்கு இருக்கிற நடுவில், அதாவது ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா மூணாவது ஒரு ஆள் வந்து அதை வச்சு ஒரு ப்ராஃபிட் அடைவாங்கல்ல, அதே கான்செப்ட் தான் இங்கே. இந்த ரிலையன்ஸ் ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டை அடைஞ்சிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவோட எக்கனாமி சைட் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பூஸ்ட் தான். கரெக்டா? ஸோ இதனால ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி எங்க பேஸ் வந்து குஜராத் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் 2 பில்லியன் ஒர்த் ஃபியூல் எக்ஸ்போர்ட்ஸ் டு தி யூஎஸ். இவங்க வந்து இந்த ரிலையன்ஸ் வந்து 2 பில்லியன் ஒர்த் ஃபியூல் எக்ஸ்போர்ட் வந்து யூஎஸ் கொடுக்கணும். இதில் 724 மில்லியன் கம்மிங் ஃப்ரம் த ரஷ்யன் ஆயில் அப்படின்றத இந்த இடத்துல நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் இதுவுமே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, காண்ட்லா போர்ட் டு லான்ச் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் பை தி mid-2025. ஸோ காண்ட்லா போர்ட் வந்து என்ன பண்ண போகிறாங்க, ஹைட்ரஜன் பிளான்ட் அப்படின்றத இந்த mid-2025 லான்ச் பண்ண போகிறாங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் போர்ட் அப்படின்றதுனால இந்த நியூஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கிளியர் தானே? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அது வந்து 2.38 February 2025 2.38% இருந்திருக்கு. இது வந்து எதால ட்ரிவன் ஆயிருக்கு அப்படின்னா ஃபியூல் அண்ட் பவர் காஸ்டால தான் ட்ரிவன் ஆயிருக்கு. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ WPI இன்ஃப்ளேஷன் இந்தியா வந்து 2.38, ஓகேவா, 38% இன் February. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியாஸ் டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன் சர்ஜ் டு தி 13.313% டு தி 21.27 lakh crore. ஸோ
எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்தியாவோட டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் எவ்வளோ சர்ஜ் ஆயிருக்கு அப்படின்னா 13.13%. ஸோ எவ்வளோ ரூபாய்க்கு 21.27 லேக் க்ரோருக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சோர்ஸஸ் சொல்லியிருக்காங்க. எந்த ஃபினான்ஷியல் இயர்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 25 அக்கார்டிங் டு த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். இவங்க தான் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. Paytm Money approved as a research analyst by the SEBI to enhance investment in science. ஸோ இதுக்கப்புறம் பேடிஎம் வந்து ரிப்போர்ட்ஸ் வெளியிடுவாங்க. இந்த இந்த ரிசர்ச் பேப்பர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ரிப்போர்ட்ஸ், டேட்டா ட்ரிவன் அனாலிசிஸ், இது எல்லாமே பேடிஎம் வெளியிடுறதுக்கான அப்ரூவல். ஸோ இதை வெளியிடுறதுக்குமே ஒரு அப்ரூவல் வந்து செபி சைட்லேருந்து வாங்கணும். அது இப்போ பேடிஎம் வாங்கியிருக்காங்க. RBI and Bank of Mauritius signed MOU to promote Indian INR and Mauritius rupee for bilateral transactions. ஸோ ஆர்பிஐயும் அதே மாதிரி மொரிஷியஸ் பேங்க், சென்ட்ரல் பேங்க் வந்து MOU போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்தியன் ருப்பியும் அதே மாதிரி மொரிஷியன் ருப்பியும் பைலேட்டரல் ட்ரேட் டிரான்சாக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு MOU போட்டிருக்காங்க. So Maharashtra government arm plans to raise 1.7 billion through the local bond sale for infrastructure projects. So Maharashtra government வந்து அவங்களோட இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸுக்காக ஆர்ம்ஸ் பிளான்ஸை வந்து ரைஸ் பண்ண போகிறாங்க. ஓகேவா? கவர்மெண்ட் ஆர்ம் பிளான்ஸ் டு ரைஸ் 1.7 பில்லியன் த்ரூ த லோக்கல் பாண்ட் சேல். இது வழியாக 1.7 பில்லியனை ரைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இஷ்யூவன்ஸ் வந்து லாங் டேர்ம் பாண்ட்ஸ் will carry tenures of 15 years. ஸோ இந்த பாண்டை பற்றி பேசுகிறாங்க. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா proceeds will be used in infrastructure projects like road construction, improve connectivity and addressing traffic issues. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா இமாச்சல் பிரதேஷ் டு பிகம் த கிரீன் ஸ்டேட் பை 2027. ஸோ இது வந்து அவங்க வந்து நாங்கள் இதை பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 2027 கிரீன் ஸ்டேட்டாக அவங்க மாறிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நிறைய விஷயங்கள் அவங்க முன்னெடுத்திருக்காங்க. என்னென்ன அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் சோலார் எனர்ஜி யூசேஜ் அண்ட் ஆஃபாரஸ்டேஷன், இந்த விஷயங்களை வச்சு தான் 2027 கிரீன் ஸ்டேட்டாக மாறிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பஜாஜ் ஆட்டோவோட MD and CEO யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராஜீவ் பஜாஜ். அது மட்டும் இல்லாமல் 1500 கோடியை வந்து பஜாஜ் ஆட்டோ கிரெடிட்டில் வந்து இன்ஃபியூஷன் பண்ண போகிறாங்க. யார்? பஜாஜ் ஆட்டோ சைட்லேருந்து. ஸோ இன்னிய நியூஸில் நான் ஓவராலாக உங்களுக்கு ஓர்வியூ பண்ணியிருக்கேன். பட் நியூஸை இன்டெப்த்தாக படிக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட டெலிகிராம் சேனலுக்கு போயிட்டு இந்த PDF டவுன்லோட் பண்ணால் தான் இன்னும் இன்டெப்த்தாக படிக்க முடியும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு பர்சனுக்காச்சும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஒரு ஆளுக்கு அட்லீஸ்ட் மறுபடியும் சொல்கிறேன், அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்காச்சும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான டெய்லி நியூஸ் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஆல். பாய்.